Hi friends, welcome to Sumi's Kitchen. இன்னைக்கு வந்து பெப்பர் சிக்கன் எப்படி ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க. டேஸ்டாவும் இருக்கும், அதே டைம்ல ஈஸியாவும் செஞ்சு முடிச்சலாம் நம்ம. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த மசாலா வறுத்துக்கலாங்க. என்னென்ன மசாலானா 2 டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்துர்க்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இத மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு panல போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகு ஜீரகம் வந்து இந்த மாதிரி நல்லா வறுபடணும். இந்த மிளகு ஜீரகம் வறுக்கும்போதே நல்ல ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் வந்த உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மிளகு ஜீரகம் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். இதை குக்கரில் வந்து இப்போ வந்து நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. இந்த 1/2 கிலோ சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடிங்க, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்கலாம் இதில். ஏன்னா சிக்கனில் ஏற்கனவே தண்ணி வரும், அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இதை வந்து குக்கர் மூடி போட்டு மூடி கேஸில் ஒரு 2 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட சிக்கன் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்குங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரையிங் பேனை வச்சு இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த வேக வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதுதாங்க இதில் மெயின் பொடியே இதுதான். இதை வந்து நல்லா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது சேர்த்த உடனே நமக்கு வந்து நல்லா கலரும் வரும், நல்லா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த சிக்கனை வந்து ரசம், சாம்பார் இந்த மாதிரி ஒரு புலாவ் வச்சு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போது இந்த மசாலா இது கூட நல்லா மெர்ஜ் ஆகணுங்க. நல்லா மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ட்ரை ஃப்ரை மாதிரி தாங்க பண்ண போகிறேன். நீங்கள் கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி அப்பப்போ கலந்து கொடுத்துட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா பெப்பர் சத்துதால் அடி பிடிக்குங்க. நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.